இல்லையா? எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க முடியாது. மனக்கண்களை தேவை அவர்கள தேவனை நம்ம தரிசிக்க முடியாது. நேரம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது பரிசுத்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ராஜா, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் என்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யரே, கிருபை நிறைந்தவரே, உமது தயவு எங்க மேல பெரிதா இருப்பதற்காக தேவாதி தேவனே உங்க கொடான கோடி நன்றி செலுத்துறப்பா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானத்தையும் மனுஷரில் பிரியவும் தந்தவரே உங்க துதிக்கிறப்பா. உங்க ஸ்தோத்திரிக்கணும், உங்க நன்றி செலுத்துகிறோம். ஆதியும் அந்தமும் அல்வா உமேகம் ஆனவரே உங்க துதிக்கிறப்பா. அந்த மாணவியில் உங்க ஜெப வீட்டுல ஒரு சிறு மந்தையாக நீர் எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் எடுத்து பார்த்து ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் தெரியாமல் செய்த பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு முறை கூட மன்னித்து ஏற்பட்ட ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி முசமத்தில் அமர செய்ததற்காக தேவாதி தேவனுக்கு போறாங்க. நன்றி செலுத்துறப்பா. எங்களுக்கு ஆசிரியத்தீங்க, இம்மட்டும் எங்களுக்கு பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோம். எங்களை நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்ப நாங்க முசமத்தை ஆராதிக்க முடியாம, ஸ்தோத்தரிக்க முடியாம, உங்களுக்கு நன்றி செலுத்த முடியாது. நீங்க எங்களுக்கு கிருபை பார்க்கறதுக்காக நன்றி செலுத்துறோம். பாராத முசமத்து தருகிறோம். அதே போல தகவனே தொடக்கத்தில் இருந்து தகவனே முடிவுபடுத்தி தன்னுடைய கரை கொடுத்து எங்களை வழி எடுத்துக்கப்பா. சாட்சி முசமத்து தருவு பொருட்படுத்துவங்க. உமது மன்னாவை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். உமது தாசனை முசமத்தை ஜெபிக்கிறோம். நீங்க பொருட்படுத்த எங்களுக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்து அதை நேர்த்தியாய் தருகிற எங்கள் தேவாதி தேவனே கோடி நன்றி செலுத்துகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் என் தேவன் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இனி நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பாடல்ல பாடி கர்த்தர் நாமத்தை செயல்படுத்துவோம். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. அடியே உள்ளத்தின் ஆழத்தில் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்பா உங்க சகோதரி வந்திருக்கிறோம் தோழர்களே. ஹல்லேலூயா. அப்பா இன்னொரு முறை கல்வி சுத்திக்கிறது கஷ்டப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம யாரும் தரிசிக்க முடியாது அப்பா. ஹல்லேலூயா. அப்பா எங்களை ஒப்படைக்கிறீங்க, ஆவி ஆத்மா சிறந்து ஒப்படைச்சு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் வாயில திறந்தப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை கல்வி சுத்திக்கிறது கஷ்டப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்பா பிரசன்ன நாங்கள் உலகத்துக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா எங்களை ஒப்படைக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் உள்ள நாளத்துல ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம் சோதரனுடைய கிருபை பெருகும்படியாய், உடைய கிருபை பெருகும்படியா அப்பா எங்கள் பாத்திரை மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா சொல்லி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா 2 ஹல்லேலூயா 3 என் நாமத்தை எங்க குடியிருக்கிறோ அவர் மத்தியில இருப்பேன்னு சொன்னீங்க. ஹல்லேலூயா. அப்பா எங்கள் மத்தியில கிருபைக்காய் அப்பா நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அவையவரே சோதரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்க அப்பா. நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோதரம் அப்பா. அப்படியே உள்ள நாளத்துல இருந்து திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இலை பாருங்கள் தரும் தேவா, கலை தோரை கேட்டிடுமே, இலை பாருங்கள் தரும் தேவா, கலை தோரை கேட்டிடுமே, சிலுவை நிற
சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், சிலுவை நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்ப துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், நிறை இயேசுவே, தமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. ஒரு சில பாடல் பாடலாம். ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினீங்க அப்பா. இந்த அழைத்தவரே நீ உண்மை உள்ளவர், நீ கஷ்டமான தேவன். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் உண்மை ஆராதிக்கின்றோம், உண்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி உற்சாகத்தோடு பாடி ஒன்றும் அறியாத நம்மளை மீட்டெடுத்த தேவனை இவ்வளவு நாள் ஹல்லேலூயா. ஆவியாய் இருந்த நம்மை ஹல்லேலூயா ஒன்று கூடாத நம்மை இவ்வளவு நாள் பாடி நன்றியோடு உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதல்லவர் சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் Hallelujah, hallelujah, hallelujah.
தெரிந்து கொண்டேனே நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னோடு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை இல்லை பெயராலும் இருக்கும் என்று வாக்குத்த தேவனே நன்றி சொல்றேன் தகப்பனே. ஹல்லேலூயா. இவர் பாடப்படாம கர்த்தாவே தேவன் ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் ஒப்பானவர் யார் என்று சொல்லி உலகத்தினால்
ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை நாயகனே நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கையில கட்டி உற்சாகத்துல அப்பா நன்றி ஹல்லேலூயா. அப்பா எனக்கு இருப்பவரே நன்றி ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த உயிரில் நாள் அப்பா நன்றி சொல்றோம் தகப்பனே. அப்பா ராஜா நீங்க செய்த நன்மைகள் அப்பா கொடான கோடி ஒன்று அப்பா. ஹல்லேலூயா. அப்பா தகுதியில்லாத எங்களை நீ தகுதிப்படுத்தினேரே நன்றி அப்பா. ஒன்று புதாத எங்களை அப்பா சிவிகாரத்தை அப்பா நீங்க தந்த கிருபைக்கா நன்றி சொல்றேன். நன்றி சொல்றாப்பா. வாயில திறந்த அப்பா நன்றி சொல்றேன் தோழனே. அப்பா கொடாட நன்றி சொல்றேன் தோழனே. எத்தனையோ பேர் வாஞ்சித்த போதும் இந்த தேசத்துக்கு வர முடியல. ஆனால் அப்பா அவ இந்த தேசத்தை கொண்டு வந்தீரே அப்பா. உண்மை தேட வைத்தீரப்பா. துதிக்க வைத்தீரப்பா. ராஜா நீங்க செய்த நன்மையில் கொடாட போய் நன்றி தோழனே. ஹல்லேலூயா. அவன் நன்றியோடு எல்லாம் வாயில திறந்த அப்பா நன்றி தோழனே. அப்பா மனுஷரை கட்டி இருக்கிறார். அதில் கைத்தால் இழுக்கிற தேவனே நன்றி சொல்றேன் தோழனே. ஹல்லேலூயா. இப்ராஹிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை எப்படி ஒப்புரவற்று உள்ளதாக வந்து ஹல்லேலூயா உள்ளதாக நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. தாயை போல தேற்றி வந்து ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல சுமந்து வழிநடத்துகிற காலத்துல இருந்து ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் நன்மை ஆண்டவரே, நன்மை கையில் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கைகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன். எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன். என்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே என்னை எப்படி கொடுப்பேன். எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன். எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன். எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன்.
உன்னை எப்படி கொடுப்பேன் உம்மை விட்டு தூர போனையனை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே உம்மை விட்டு தூர போனையனை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே நல்லதை கண்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே மனுஷை கண்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன் 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 செல்ல பிள்ளையாய் உங்க மடியில இருக்கின்றேன் என்னை பிரிந்திட முடியாது செல்ல பிள்ளையாய் உங்க மடியில இருக்கின்றேன் என்னை பிரிந்திட முடியாது எதுவும் என்னை பிரிந்திட முடியாது எதுவும் என்னை பிரிந்திட முடியாது மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கைகளா இழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டியிருக்கும் ஆண்டவரே அன்பின் கைகளா என்னை இழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே அல்லேலூயா மனுஷரை கட்டியிருக்கிறார் இழுக்கிற தேவன் அல்லேலூயா தாயை போல தேய்க்கிற தேவன் அல்லேலூயா தந்தை போல சுமக்கிற தேவன் அல்லேலூயா நம் தேவன் அல்லேலூயா ஜீவனுள்ள தேவன் அல்லேலூயா உள்ளது நான்கு அப்பா நன்றி அப்பா அல்லேலூயா அல்லேலூயா சுமந்து வந்தீங்களே நன்றி அப்பா தேடி வந்தீங்களே நன்றி அப்பா அல்லேலூயா அப்பா தேவையெல்லாம் செஞ்சு நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அல்லேலூயா அப்பா கொடாடு நன்றி அப்பா நான் உள்ளதும் இல்லை உன்னை கை விடுதல்னு சொன்னீங்க ஹalleluya இந்த சோதனை வந்த போது தோபனே எங்களை ஆட்சி தேய்ச்சத கிருபைக்கு நன்றி சொல்றோம் தோபனே சின்ன தாட்சி எடுத்து நியாயம் ஆனால் கத்த திருவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு குறைகளெல்லாம் இறைவாக்கிற கிருபைக்காய் நன்றி சொல்றோம் ஆவியானவரே நன்றி அப்பா அப்பா நன்றி அப்பா எல்லா ஹalleluya உலக நன்றி சொல்றோமா ஹalleluya தாய் போல கேட்கிறது நம் தேவன் ஹalleluya எத்தனையோ நன்மைகள் செய்தது நம் தேவன் நம்ம ஹalleluya ஐயா நேரத்துல தூக்கி எடுத்தது உலக நாள் நன்றி ஹalleluya அவர் பெரியவர் அவர் நல்லவர் வல்லவர் பொதுபோலராக இருக்கிற கிருபைக்காய் நன்றி சொல்றோம் அப்பா நன்றி அப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி தோபனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் சேரக்கூடாத உன்னத வாசம் பண்ணுகிறது அப்பா நீ பரிசுத்தர் நீ நல்லவர் வல்லவர் ஹalleluya உலகை துதிக்க நீ பாட்டு கிருபைக்காய் அப்பா கொடாடு நன்றி சொல்றோம் ஆவியானவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே
போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்ராபா துதி கனமே உமக்கு இயேசு கிறிஸ்துவின் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்முடைய ஆராதனையில் மகிமைப்பட்டார் என்று விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இது சங்கீதத்தின் பகுதி எடுத்துக்கோங்க. சங்கீதம் 107 வாசிக்கும்படியாக. சங்கீதம் 107. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அடுத்த வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 107, Psalms 107. பழைய ஏற்பாட்டில் 732 பக்கத்தில் இருக்கிறது. சங்கீதம் 107. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் வெள்ள கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை விட்டார் என்று நீர்மூடர் தங்கள் பாதகமாத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் தொய்வு கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து
கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களே, அவர் கட்டளையிட பெரும் காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் மழுகி போகிறது. கொந்தளிப்பை அமர்கிறார், அலைகள் அடங்குகின்றது. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து அவர் ஆறுகளை அவாந்தர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக்கவும் அவர் அவாந்தர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். பின் அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்ந்து அடைந்தார்கள். எளியவனையோ சிறுமை என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையாய் போலாக்குகிறார். கடைசி எவன் ஞானம் உள்ளவரோ அவன் இவைகளை கவனிக்கிறவன் ஞானமும் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. நேரம் கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மைகளுக்காக சாட்சி உள்ளவர்கள் சிறுக சிறுக சாட்சியோடு கேட்டுக்கொள்கிறேன். விலகினமாக இருந்த நேரத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கொடுத்தார். இம்மட்டும் போதுமானவராக இருந்தார். சாட்சியாக நிறுத்தி தேவன் அந்த மகனுக்கு போதுமானவராக இருந்து குடும்பத்தையும் பிள்ளைகளை தாயார் எல்லாரையும் ஆசீர்வதித்து சுகத்தை கொடுத்து தேசத்துல கொண்டு வந்து ஆசீர்வதித்து கம்பெனில சம்பள உயர்வையும் கொடுத்து தேவன் சாட்சியாக நிறுத்தி தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதாக நன்றி சொல்லுவார். அல்லேலூயா. வேற சாட்சி இல்லை என்றால் அடியது ஒரு சாட்சி உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக அடியனை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கு கோடான 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 கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் அடியனுக்கு இம்மட்டும் போதுமானவராக இருந்து அடியனையும் அடியனுக்கு ஈவேதித்த மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளை மருமக்கள் எல்லாரையும் அவர் சொலத்தோடும் பலத்தோடும் மகா கிருபைக்காக தேவன் கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த 2024 வருஷத்துல நம்ம ஜெப வீட்டுக்கு தந்த வாக்கு தத்துவத்தின்படி எரேமியா 32, 27, 37, 38 வசனத்தின்படி இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களில் இருந்து அவர்களை சேர்த்துக் கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு திரும்ப வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென் என்று இந்த வாக்கு தத்துவத்தை தந்த நாளிலிருந்து அனுதினமும் அதை வைத்து நான் ஜெபித்து பரதல அந்த வாக்கு தத்துவத்தை தேவன் சுதந்திரத்துக்குள் முடிக்கிறது இருந்தார். அதற்காக தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். மதுரையில மனைவி கிடைத்த நாட்கள்ல இந்திய தேசத்துக்கு இருந்து திரும்பி வரும்படி சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்தார். அதற்காக தேவன் கொடான கொடி அடிந்த தொழிலை தேவன் ஆசிரியர் தந்திருக்கிறார். அதற்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். அடிந்த வேலைக்கு இருந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு அவங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எங்களை அவங்களுக்கு சம்பளங்கள் கொடுக்க முடியாத கிருபை தந்து எல்லா இடத்திலும் தேவன் போதுமானவராக இருந்தார். இந்த கால மோசமா இருந்த போதிலும் தேவன் அவர்களுக்கு
போதுமானவராக இருந்து நல்ல சுகத்தை பலத்தையும் கட்டளையிட்டார். அதற்கு தேவன் கோடான நன்றி செலுத்தி இந்த சாட்சி கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மேம்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்பட்டதுக்காக அல்லேலூயா. வேற சாட்சி இல்லை என்றால் நமக்கு இன்னைக்கு தேவ செய்தியை தரும்படியாக ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. டாக்டர் அசோக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவர்களை வரவேற்க முடியாது. நான் நினைச்சுட்டுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் இந்த பஹ்ரைன் தேசத்திற்கு வரவும், கடந்த நாட்களிலே கன்வென்ஷன் கூட்டங்களிலும் மற்ற ஆராதனைகளிலும் பங்கு கொள்வதற்கு தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் அருமையான மைக்கேலனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய இந்த ஆராதனையிலும் ஒவ்வொரு வருடமும் நான் பஹ்ரைன் வரும் பொழுது இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த வருடத்திலும் அதையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான அண்ணனுக்காகவும் அக்காவுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்மை எப்பொழுதும் சந்தித்து நம்மோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா. ஒரு வாரத்திற்கு எத்தனை நாள்? என்ன பிரதர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்க? ஒரு வாரத்திற்கு 7 நாள். இந்த வாரத்திற்கு 7 நாள் என்பதை யார் பிக்ஸ் பண்ணா? ஆண்டவர் தான் அதை உருவாக்கினார். 6 நாட்களையும் அவர்தான் உருவாக்கினார், 7வது நாளையும் உருவாக்கினார். இந்த 6 நாட்களிலுமே அவர் செய்த முக்கியமான காரியம் என்ன? ஒவ்வொரு நாளும் தேவன் பேசினார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் இந்த ப்ராஜெக்ட நம்மகிட்ட யார்ட்டையாவது கொடுத்திருந்தா, நம்ம ஒரே நாள்ல 6 நாளைக்குரிய தேவையை நம்ம செஞ்சிருப்போம். ஏன்னா ஆண்டவர் முதல் நாள்ல என்னதான் சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள், அவ்வளவுதான் சொன்னாரு. இத சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெளிச்சம் உண்டாக கடவுள். அப்ப இன்னைக்குள்ள மெசேஜ் முடிஞ்சது. ஆண்டவருடைய முதல் நாள் மெசேஜ் முடிஞ்சது. இப்படி மெசேஜ் முடிஞ்சதுன்னா சர்ச்சில் நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. 2வது நாள், அந்த முதல் நாளுடைய செய்தி ஒரே ஒரு வரிதான், வெளிச்சம் உண்டாக கடவுள். ஆனால் அந்த வெளிச்சம் பூமியில் உள்ள எல்லா இடங்களிலும் போய் அது சேர்ந்து எல்லா காரியத்தையும் அது நிறைவேற்றினது. அதே போல 2வது நாள், அதே போல 3வது நாள், ஒவ்வொரு நாளும் தனித்தனியாய் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளுக்கு ஒரு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் தான் டைமே தேவைப்பட்டிருக்கும். அப்ப மொத்தம் 6 நாளைக்கு சேர்த்து டைமை நான் வேஸ்ட் பண்ண முடியாது. முதல் நாளில் இது உண்டாவதாக, 2வது நாளில் உண்டாவதாக, 3வது நாளில் உண்டாவதாக. ஸ்கூல் டீச்சரே அப்படித்தான் ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க, அப்படிதான் கொடுக்குறாங்க. தனித்தனியா அவங்க கொடுக்க முடியறது இல்ல, மொத்தமா சேர்த்து கொடுத்துடுறாங்க. ஆப்ல நீ இதையே படிச்சுக்கோ, இத்தனை லெசன், இது எழுதணும், டைப் பண்ணணும், இதை ஒர்க் பண்ணணும், இதற்கு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸ்கூல் டீச்சரே அப்படிதான் அவங்க செய்யறாங்க. நம்ம வீட்டு சமையல் பறையில் எப்படி செய்யறோம்? ஓ, இப்பொழுது நான் உள்ள போயிருக்கிறேன், முதலாவது நான் சாதத்தை மட்டும் செய்வேன், நான் மறுபடியும் திரும்ப வந்து மறுபடியும் கூட்டு குழம்பை செய்வேன். அப்படி நம்ம செய்யறது இல்லை. உள்ள போனோம்னா சில பேருக்கு இருக்கிற டியூட்டி பிஸியில 1 வாரத்துக்கு தேவையான குழம்பு ரெடி ஆயிடும். அதை சூடு பண்ணி அதை குளிர வச்சு சூடு பண்ணி ஒரே ப்ரிப்பரேஷன்ல நம்ம எல்லாத்தையும் முடிக்கக்கூடியவர்கள். we know how to make together, காம்போ பேக் பண்ணக்கூடிய மக்கள் நாம். ஆனால் ஆண்டவரை பாருங்க, ஒவ்வொரு நாளும் அந்த நாளை தனித்தனியாய் பிரித்து ஒவ்வொரு நாளும் பேசுகிற அருமையான ஆண்டவர். அல்லேலூயா. அதே ஆண்டவர் இந்த நாளிலும் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். வாசிக்கலாம் தானியேலுடைய புஸ்தகம், அதனுடைய 11வது அதிகாரம் 32வது வசனம். Daniel chapter 11 verse 32. தமிழ்ல ஒருவரும் இங்கிலீஷ்ல ஒருவரும் வாசிக்கலாம். தமிழ்ல 1048வது பக்கம்.
Daniel chapter 11 verse 32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளை பேசி அதனால் கள்ள மார்க்கத்தாராய் சத்துரு தன்னுடைய ஆவியினால் மாற்றுவார். ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களோ திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார். Someone can read it in English. Those who do wickedly against the covenant shall correct with flattery, but the people who know their God shall be strong and carry out great exploits. Beautiful. The people, those who know the Lord, will carry out exploits. அழகான டிரான்ஸ்லேஷன். அது அப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய ஒரு வசனம். நம்முடைய நாட்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில, நம்முடைய கம்பெனிகளில, சபைகளில இந்த காரியங்கள், இது மேலோட்டமா இந்த வசனத்தை பார்த்தால் புரியாதது இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டு மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க போறோம். இதனுடைய ஆழங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஜனங்களை தனக்கு ஏற்ற ஜனங்களாய் மாற்றி தன்னோடு கூட வைத்துக் கொள்வதற்கு Hallelujah. Jesus is coming soon. ஆண்டவர் வந்து கொண்டிருப்பதனுடைய பெரிய நோக்கம் அவரோடு கூட தன்னுடைய ஜனங்களை எடுத்து செல்வதற்கு. ஆனா ஆண்டவர் இப்படி செயல்படும் பொழுது சத்துருவும் அதற்கு விரோதமாய் செயல்படுகிறான். ஆண்டவர் மாத்திரம் செயல்பட்டால் நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. சத்துருவும் அவன் செயல்படுகிறான். அப்ப ஆண்டவர் நிச்சயமாய் ஜெயம் எடுக்கிறவர், ஜெயம் தருகிறவர். அவர் எப்படி அந்த ஜெயத்தை நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் சபைக்கு, நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் தருகிறார். இதை முழுக்க ஒரே வசனத்துல தீர்க்க தரிசனமா தானியேலை கொண்டு ஆண்டவர் எடுத்துக்கிறார். கடைசி நாட்கள் அந்த 32 வசனத்தை நான் வாசிக்கிறேன் தமிழ்ல, நீங்க புரிந்து கொள்ளுகிற விதத்துல. கடைசி நாட்களில் தேவன் உண்டாக்கின உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் மாறுவதற்கு வாய்ப்புகளை சத்துரு இச்சக பேச்சுக்களினால் அவர்களை கவர்ந்தெழுத்து நல்ல மார்க்கத்திலே இருந்த அவர்களை கள்ள மார்க்கத்தாராய் மாற்றுவான். ஆனால் தங்கள் தேவனை நன்றாய் அறிந்திருக்கிற விசுவாசிகளோ திடன் கொண்டு மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவருக்காய் சாதிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே சத்துரு நம்ம என்ன செய்ய விரும்புகிறான்? நாம நல்ல மார்க்கத்துல நம்ம இருந்துடக்கூடாது, நம்ம தேவன் தருகிற நல்ல பலன்களை நாம பெற்றுவிடக் கூடாது என்பதிலே அவன் கவனமா இருக்கிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல, பழைய நாட்களை நீங்க பார்த்திருப்பீங்க, பிசாசு அப்படின்னாலே எது ஞாபகம் வரும் தெரியுமா? ஓனிடான்னு ஒரு டிவி உண்டு, பார்த்திருக்கீங்களா? ஒரு 2 கொம்பு வச்சுட்டு வரும், அப்படின்னு வரும். அதுதான் பிசாசு அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இப்போ ஓனிடா கம்பெனியே இருக்குதான் நமக்கு தெரியல. அப்போ அப்படி பிசாசு நம்ம வீட்டுக்கு வந்தான்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அப்படிதானே? அழகா சிசிடிவி கேமராவே கண்டுபிடிச்சிடும். ஆனா பிசாசு அப்படி வர்றதில்லை. இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க பிசாசு கருப்பா வருவான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா வேதத்துல போட்டிருக்கிறது, இருக்கிறதுலயே மிக அழகானவன் யாரா? பிசாசு. தீர்வின் ராஜா மிக அழகானவன் போட்டிருக்குது. ஓ, அப்ப அப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, இன்னும் நமக்கு தெரிந்த விதத்துல கிராமங்கள்ல தமிழ்நாட்டுல சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, திருநெல்வேலி மாவட்டத்துல நான் பிறந்தவன். நான் ஒரு இந்து குடும்ப பின்னணியில வந்தாலும் எங்க பாட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க, இல்ல 6 மணிக்கு மேல சுடுகாட்டு பக்கம் போயிடாது. எத்தனை மணிக்கு மேல? 6 மணி. 6 மணிக்கு மேல ஷிஃப்ட் மாறுதாங்க. அதனால 6 மணிக்கு மேல நீ அந்த பக்கம் போயிடாது. அதுவும் அமாவாசை அன்னைக்குன்னா முதல்ல சொல்லுவாங்க, அவனை வீட்டு விட்டு வெளியில அனுப்பிடாத, எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவான். அப்ப 6 மணிக்கு மேல இரவு நேரம்னா அது சாத்தானுடைய நேரம்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துதான் வருவான்.
அவன் லைட்ல தான் வருவான். அப்ப நம்ம ரெண்டு கான்செப்டுமே தப்பாயிடுச்சு. அவனுக்கு கொம்பு இருக்கும், ஆடு கருப்பா இருப்பான், அதுவும் தப்பு. நைட்ல தான் வருவான், அவன் லைட்டுக்கு நடுவுல தான் வர்றான். அப்ப ரெண்டுமே சரியான காரியம். அப்ப பிசாசு கடைசி நாட்கள்ல எப்படி செயல்படுறான்னா, நம்மளை கழுத்து அழுத்துற மாதிரி, நம்மளை எதிர்க்கிற மாதிரி, பயமுறுத்துற மாதிரி சில வேளைகள்ல சின்னதா அப்படி செய்யலாம். நாங்க நேபாள் தேசங்கள்ல பார்க்கும்போது, பீகார்ல ஊழியங்களுக்கு போகும்போது நம்ம பார்த்திருக்கிறோம். சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், இங்க 6 அடி குதிப்பாங்க. நான் பண்ணி இங்க இருந்து என்ன பிரச்சனை பிரதர், கொஞ்ச நேரம் நீங்களே பாப்பீங்க அப்படின்னு அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஜெபம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து இங்க குதிச்சு இங்க வருவான், இங்க இருந்து குதிச்சு அங்க போவான். அப்படிப்பட்ட பிசாசினுடைய பிடிகள் இருப்பாங்க. இன்னொரு பையனை நான் பார்த்திருக்கிறேன், அவனுடைய நாக்கு மட்டும் இவ்வளவு நீளம் வந்துட்டு போகும். நானும் மெடிக்கலா அப்படி ஒரு டிசீஸ பார்த்ததே கிடையாது. இப்படி பிசாசு பிடித்தவர்களுக்கு சில காரியங்கள் அவங்க லைஃப்ல இருக்கும். ஆனா நம்ம ஜெபம் பண்ணவனும் பெர்ஃபெக்டா அழகா ஹீல் ஆகி சந்தோஷமா போயிடுவாங்க. நிறைய பேர் அது மூலமா விடுவிக்கப்படுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் மந்திரங்கள் மிக அதிகம். மந்திரவாதிகளை நான் பார்த்திருக்கிறேன். கீழே 2 காலையும் போட்டு மந்திரம் சொல்லி ஒரு 3 அடி உயரத்துல அவனுடைய சரீரம் உயரும். அதே மந்திரவாதி தண்ணிய பாலா மாத்துறது, இதெல்லாம் நீங்க சாதாரணமா அங்க பார்க்க முடியும். சோ அது எப்படி அந்த அசுத்த ஆவியினுடைய பலத்துல அவங்க அதை எப்படி பண்றாங்க அது நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் செஞ்சு காமிச்சு ஜனங்களை நீ என்கிட்ட வா, எல்லாமே உனக்கு நடக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு போட்டோவும் இருக்கும், அவருக்கு ஒரு போட்டுப்பாங்க. அப்ப அதான் அவன் சொல்லுவான், எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு போட்டோ போட்டு வச்சு மந்திரவாதிகள் அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நாட்கள்ல மாறிட்டாங்க. ஆனா இந்த சத்துரு கடைசி நாட்கள்ல வஞ்சகமா நம்மளை பேசி, நம்முடைய விசுவாசத்திலிருந்து திசை திருப்பி, நம்முடைய பரிசுத்தத்திலிருந்து நம்மளை திசை திருப்பி, எப்படியாவது நம்மளை கள்ள மார்க்கத்தார மாத்தி ஆண்டவர்கிட்ட இருந்து உள்ள ஆசீர்வாதங்களை பிரிக்கணும் அவன் ட்ரை பண்ணான். அதைத்தான் பெரும்பாலான நாட்கள்ல இனி அதிகமா செய்ய போகிறான். ஆனா அதுக்கு ஆண்டவர் தன்னை அறிந்த ஜனங்களை இந்த நாட்களிலே திடப்படுத்தி அவர்களை எழுப்ப செய்து அதற்கு ஏற்றபடி பெரிய காரியங்களை செய்ய. அல்லேலூயா. அப்ப சத்ருவுக்கு போட்டியா ஆண்டவர் தேவதூதனை அனுப்பல. சத்ருவுக்கு போட்டியா போராடுறதுக்கு ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரு? உங்களதான் வச்சிருக்காரு. பக்கத்துல நம்ம கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், நீங்க தான் அந்த பயில்வான். சும்மா சொல்லுங்க, நீங்க தான் அந்த பயில்வான். என்ன பிரதர், இடுப்பு வழியே போக மாட்டேங்க, நம்மளை பார்த்து பயில்வான்றீங்க. ஒரு வெயிட்ட நமக்கு தூக்க முடியல, தண்ணி வச்சாலே வேற யாராவது தான் தூக்க வேண்டியிருக்கு. நீங்க யோசிக்காதீங்க, இதை கர்த்தர் உங்களை கொண்டுதான் செய்யறாரு, நம்மை கொண்டுதான் செய்கிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டு ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார்? இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் இதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் எப்படி செய்கிறாரா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், இதுல ஒரு கூட்ட ஜன ஆண்டவரே சொல்லுகிறார். மத்தேயு 12வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். இது ஏசாயாவிலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். இந்த வசனம் எப்படி சொல்லப்படுகிறது? நியாயத்திற்கு ஜெயத்தை அவர் உண்டாக்குவார். அதாவது பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள், அவர்கள் சாதிப்பார்கள். நம்ம வாசிச்ச அந்த வசனத்திற்கு அதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜனங்களை கூட விடமாட்டாராம். நெறிந்த நாணலை போல இருந்தாலும் சரி, மங்கி எரிகிற தீயை போல இருந்தாலும் சரி, அவர்களை கொண்டும் கர்த்தர் காரியங்களை செய்கிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. நெறிந்த நாணலை வச்சு நீங்க மேக்சிமம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நாணலை வச்சு வீடு பெருக்கிற பெருக்கு மாதிரி செய்ய முடியும், நல்ல அரிசி படைக்கக்கூடிய சொடவு அது செய்ய முடியும், அல்லது கருவாடு காய வைக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியும். மங்கி எரிகிற அந்த திரி, அத பொதுவா நீங்க பழைய நாட்கள்ல பார்த்திருப்பீங்க, ஒருவேளை அண்ணனுடைய டைம்ல எல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு.
இப்ப உள்ள பிள்ளைகிட்ட மங்கி எறிகிற திரினா வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு பழைய காலத்து இருமல் சிறப்பு பாட்டில்ல பார்த்திருப்பீங்களா? ஏழை மக்கள் அதுல ஒரு ஓட்டையை போட்டு ஆணியை வச்சு, அது ஒரு நம்ம ஊர் ரேஷன் கடையில ஒரு மண்ணெண்ணெய் கிடைக்கும். அது மண்ணெண்ணையா என்னென்னு தெரியாது, பல மிக்ஸ் இருக்கும். அதுல மண்ணெண்ணையை ஊத்துறவங்க பாதி மண்ணெண்ணெய் பாதி கொஞ்சம் வேற ஏதாவது சேர்த்திருப்பாங்க. அதுல திரிய போட்டு அதுலதான் பொருத்துவாங்க. அந்த திரி எரியும் போது வெளிச்சம் வருதோ இல்லையோ, ஏதோ பெரிய ட்ரெயினே போன மாதிரி போகும். ஊர்ல உள்ள அத்தனை பூச்சியும் அங்கதான் நிக்கும். அதுக்கு நடுவுல உட்கார்ந்துதான் ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. இப்ப உள்ள நாட்கள் அப்படி மட்டும் பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா அவங்களே பூணு ஊதிட்டு டேடி திரி அரைஞ்சு போச்சுருவாங்க. ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு வசதியா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அவங்கள தப்பிக்க விடாதபடிக்கு இன்வெர்டர் எல்லாம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். அப்ப மங்கி எறிகிற அந்த திரியை கூட நெறிந்த நாணலாய் உங்க வாழ்க்கை இருந்தாலும் சரி, பிரதர் என் வாழ்க்கையில எந்த ஸ்ட்ரென்த்துமே கிடையாது, என் வாழ்க்கை முழுவதும் நெறிஞ்சு போன ஒரு நாள் செடி மாதிரிதான் இருக்கு, அல்லது மங்கி எரிகிற ஒரு திரி 10 வாட்ஸ் பல்பு எரிகிற மாதிரி இருக்கு, அதுல என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. பைபிள் இருக்குது, நான் வாசிக்கிறேன், ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்கனால நான் வர்றேன், ஏதோ என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், இது ஆன்லைன்ல நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கு சாதிப்பார்கள். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் இதை சாதிக்க வைக்கிறார்? நான் 3 பேரை வேகமா உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நாங்க ஊழியம் செய்கிற பகுதி யூபியில உள்ள வாரணாசி, நம்முடைய பிரதம மந்திரியுடைய தொகுதி, அது காசின்னு சொல்லுவோம். அந்த காசியிலிருந்து காட்மாண்டு வரைக்கும் உள்ள பகுதிகளில மிக அதிகமான எதிர்ப்புகள் உள்ள பகுதிகள் தான். அதுலயும் குறிப்பா நேபாள் உள்ள பகுதிகளை பார்த்தீங்கன்னா அங்கு அவருடைய மூட பழக்க வழக்கங்கள் மிக அதிகம். ஒரு சிலருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும் போது நான் கேட்பேன், புரிஞ்சிருச்சான்னு கேட்பேன். ஒரு முறை நான் அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருக்கிறவங்க அப்பா சொன்னாரு, இவனுக்குலாம் அவ்வளவு சீக்கிரமா புரியாது, இவனுக்கு புத்தி 50 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றீங்க உங்க பிள்ளைய பத்தி அப்படின்னு? இல்ல, முதல்ல ஜோசியக்காரன் சொல்லிட்டான், இவனுக்கு எதுவும் படிப்பு ஏறாது, 50 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு என்னதான் வருமா, புத்தி வரும்னு சொல்ல. அதனால அவன் ஸ்கூலுக்கே அனுப்பல, அவனை வேற எந்த காரியத்துக்குமே அனுப்பல, இத சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அவர் படிச்சவரு. நான் அவரை பார்த்து கேட்டேன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நீங்க மூட நம்பிக்கையில இருக்கிறீங்க, நீங்க 2 வருஷம் நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பி பாருங்கன்னு சொல்லி அந்த தம்பியை கூட்டி கொண்டு வந்து நம்ம கூட இருந்த மிஷினரி வீட்டிலே தங்க வச்சு அவனை படிக்க வச்சா, 2 வருஷத்திற்குள்ள அவன் பிக்கப் பண்ணதை பார்த்து அவங்க அப்பாவுக்கே அதிர்ச்சி. எப்படி இவனுக்கு அதுக்குள்ள அவ்வளவு மூளை வந்துச்சு அப்படின்னு. அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு, உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததுதான், மத்ததெல்லாம் கரெக்டா தான் அவனுக்கு நடந்திருக்கு. இப்படிப்பட்ட அப்பாவா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவனுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா பேசி திரும்ப ஆண்டவரை பத்தி சொன்னான். நீங்க குடும்பமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு மரக்கடையும் வச்சு அந்த பையனும் நன்றா படிக்கிறான், குடும்பமே ஆசீர்வாதமா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இருள்ல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் இன்னைக்கு அவர்களை கொண்டு அந்த பகுதியில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய. ஒரு நாள் அந்த குடும்பத்தை யாரும் மதிக்கவே மாட்டாங்க, சபிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குடும்பம் அங்க ஒரு நல்ல பிசினஸ் மட்டும் செய்யல, ஜெபத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல விசுவாச குடும்பமா இருக்கு. ஆண்டவர் யாரை கொண்டோ இந்த காரியங்களை செய்ய முடியும். முதலாவது, ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறாரு வாசிக்கலாம். யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம். நாம யோசிக்கிறோம் பைபிள்ல ஆண்டவர் ஆபிரகாமை பயன்படுத்துவாரு, பைபிள்ல தாவீதை பயன்படுத்துவார், பெரிய பெரிய தேவ ஜனங்களை தான் பயன்படுத்துவார்னு பாப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் பயன்படுத்துகிற சாதாரண நெறிந்த நாணலை போல இருக்கிறவங்கள எவ்வளவு வல்லமையா சத்துருவினுடைய எல்லா உபாய தந்திரங்களையும் உடைப்பதற்கு அவர்களை பயன்படுத்துறார். நீங்க பாருங்க, இது நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு காரியம். 15வது வசனத்தை வாசிக்கலாம், 16வது வசனத்தை வாசிக்கலாம். Exodus chapter 1 verse 15 and 16. எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூங்காள் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மடியின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும்
மருத்துவச்சிகளோ ஆ. தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோட காட்டினார்கள். போதும். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க பஹ்ரைன்ல இருக்கிறீங்க, இங்க ஒரு லா போடுறாங்க. நீங்க நர்சஸா இருக்கிறீங்க, என்ன சொல்றாங்க? பிறக்கிற ஆண் குழந்தை எபிரேய ஸ்திரீக்கு பிறந்தா அந்த ஆண் குழந்தையை நீங்க கொன்று போடணும். அப்படி இல்லைன்னா யார கொன்று போட்டுருவாங்க? யாரு டெலிவரி கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க தலை போயிடும். இப்படி இருந்துச்சுன்னா நர்சஸ் என்ன செய்வாங்க? என்ன செய்ய முடியும்? ஒண்ணு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க, எப்பா நமக்கு வேண்டாம். அல்லது என்ன செய்வாங்க? கட்டாயம் நம்ம கொலை செஞ்சுதான் ஆகணும். அப்படி கொலை செய்ய முடியலன்னா நம்மளுடைய தலை போயிடும், நம்முடைய குடும்பம் அழிச்சிடும். ஏன்னா அந்த கட்டளை யாரு போடுறா? ராஜா போடுறாரு. ராஜாவை எதிர்த்து அந்த நாட்கள்ல ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இங்க ரெண்டே நர்ஸுடைய பெயர், அவங்களுடைய பெயர் மட்டும் எழுதியது. அந்த தேசத்தினுடைய சட்டங்கள் எப்படி இருந்தாலும் அந்த தேசத்தினுடைய சட்டம் அது சரியாக இல்லாமல் தேவ திட்டத்திற்கு எதிராக இருந்த பொழுது தைரியமாய், அதிலும் 2 பேர் மாத்திரம், அவனுடைய குடும்பம் எங்க, யாரு, எப்படி ஒண்ணும் தெரியாது. இந்த 2 பேரும் ஒரு குழந்தையை கூட அவர்கள் கொல்லவில்லை. முடிந்த அளவு எல்லா குழந்தைகளையும் தப்ப விட்டார்கள். அல்லேலூயா. இதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும், ஒரு பெரிய காரியம் வேணும். எப்படி என்னுடைய ஒரு பெரிய எண்ணம் எப்படி இருந்தது? வசனம் பாருங்க. ஏன் இதை நான் சொல்றேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் கூடி யுத்தம் பண்ணி போகாதபடிக்கும். அப்ப ராஜா ஒரு தந்திரமாய் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறான். எப்படி நாம் வாசித்தோமோ தானியேல்ல, அவர்களை எப்படியாயும் இழுத்து அவர்களை வேறு இடத்திற்கு அழிவுக்கு நேராய் கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்துல ராஜா அழகா முயற்சி பண்றான். ஆனா ராஜா முயற்சி பண்ண சத்ரு பிசாசு ராஜாவினுடைய மூலமாய் அந்த முயற்சி அவன் செய்யறான். ஆனா இதை முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னொரு ராஜாவை தானே எழுப்பியிருக்கணும், அப்படித்தானே? ஒரு ராஜாவினுடைய திட்டத்தை முறியடிக்கணும்னா அந்த கெப்பாசிட்டிக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? நிச்சயமா போதும். ஒரு பெரிய கிரிக்கெட் பவுலர் ஒருத்தர் பவுலிங் போடுறாரு அப்படின்னா அதுக்கு எதிராக நான் போய் பேட்டிங் பிடிப்பேன்னு சொல்ல முடியாது. நம்ம பேட்டிங் பிடிச்சோம்னா கால் தான் பிராக்சர் ஆகும். அதுக்கு ஏற்ற ஒரு நல்ல ட்ரெயினான ஒரு ஆளு வேணும். அதற்கு ஏற்ற தைரியம் உள்ள ஒரு ஆணை தான் ஆண்டவர் எழுப்பி இருக்கணும். ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனை எழுப்பி இருக்கணும். ஆனா ஆண்டவர் எழுப்பினது யார் தெரியுமா? 2 பெண்கள். அல்லேலூயா. இந்த 2 பெண்களை எழுப்பி சத்துருவினுடைய எந்த திட்டமாய் இருந்தாலும் பரவாயில்ல, இவர்களை கொண்டு நான் இதை செய்கிறேன் சொல்லி அழகாய் அதை செய்து முடித்தார். இதற்கு காரணம் இவங்க வாழ்க்கையில இருந்த ஒன்னே ஒண்ணுதான். என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? 17வது வசனம். The fear of God, தேவனுக்கு பயந்ததினால் ஒரு பெரிய தைரியமே வந்துச்சு. பொதுவா யாருக்கு ரொம்ப தைரியம் இருக்கும் தெரியுமா? யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா நீங்க போய் சொல்ல முடியும், ஆண்டவரை பத்தி சொல்ல முடியும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்ல முடியும். நான் கல்லூரியில ரட்சிக்கப்பட்ட உடனே திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில ஒரு நாள் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா நண்பருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். காலேஜ்ல கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்தணும், எல்லாம் சொன்ன மற்ற எல்லா ப்ரோக்ராம் நீங்க நடத்துறீங்க, இதுல என்ன தப்பு இருக்குது? ரொம்ப ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க. அங்க பிரேயர்ல 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து அந்த பிரேயர் ஒரு 60-70 பேர் நிறைந்து ஓடக்கூடிய பிரேயர் ஆயிடுச்சு. உடனே கல்லூரியில ஒரு பெரிய இது நிறைய மத மாற்றம் நடக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய பெயரை கம்ப்ளைண்டா ப்ரொஃபசர் கையில கொடுத்தாச்சு. என் ரூமுக்கு முன்னாடி என் பேரை எழுதி போட்டாங்க, ஆவி அசோக்குமார் அப்படின்னு. நிறைய கோழிய வெட்டி அதை கொண்டு வந்து நைட் எல்லாம் பூஜை பண்ணி அங்க இருந்த எங்க 2-3 பேருடைய ரூமுக்கு வெளியில மந்திரவாத நைட்டு ஃபுல்லா பண்ணி அதெல்லாம் செஞ்சாங்க. இது கல்லூரியில் நடந்தது. இதற்கு பிறகு ஒண்ணு நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே நேர டிபார்ட்மெண்ட் என்கொயரிக்கு என்னுடைய பேரை கொடுத்தாங்க.
டிபார்ட்மெண்ட் என்கொயரிக்கு நான் போனேன். போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீ மன்னிப்பு கேட்டு அந்த சார்ட்ட ஓகே சொல்லிடு, இல்லைன்னா நீ ஒரு நாள் இந்த கல்லூரியில பாஸ் ஆகவே முடியாது. என்னன்னா அவர் மிகுந்த கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர். நான் ஒரு நாள் ஜோ பண்ணிட்டு அடுத்த நாள் போனேன். என்னை கூப்பிட்டாரு என்னுடைய ப்ரொஃபசர், நீ என்ன ரொம்ப மதம் மாத்திரியான்னு சொல்லி அப்படி என்கிட்ட கேட்டார். கோபமா கேட்டாரு. நான் சிரிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நானே இயேசுவை அறியாத குடும்பத்துல இருந்து வந்தேன். அப்படியா? ஆமா சார், என்னுடைய லைஃப்ல இந்த கல்லூரியில வந்ததுக்கு அப்புறம் மிகுந்த ஒரு நெருக்கத்துல போய் ஒரு சூசைட் பண்ண வேண்டும் என்ற சூழ்நிலையில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு இயேசு கொடுத்த சமாதானத்தை நான் சொல்றேன். நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க கேளுங்க, என்னோட கிளாஸ்மேட்ஸ் பேட்ச்மேட்ஸ், இதை தவிர வேற ஏதாவது நம்ம சொல்லியிருக்கிறோமான்னு. இதுல சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? அவர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு. நீ எந்த ஊரு தம்பி? நான் இதே திருநெல்வேலி தான் சார். எல்லாம் பேசணும். சரி, நீ பிரச்சனை மட்டும் வராம பாத்துக்கோ, ஏன்னா நான் தான் என்கொயரி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி பரவாயில்ல நீ போன்னு அனுப்பி விட்டாரு. அடுத்த ஒரு என்கொயரி, அடுத்த டிபார்ட்மெண்ட், ஏன்னா அதுல ஜனங்கள் திருப்தி ஆகல, இவன் இன்னும் மாட்டலையேன்னு சொல்லி ரெண்டாவது என்கொயரி. அதுல அதே காரியத்தை தான் சொன்னேன். நான் செய்யலன்னு சொல்லல, கட்டாயம் நான் சொன்னேன் மேடம். அது ஒரு மேடத்தை வச்சு பண்ணாங்க. ஆப்ஸ்டெடிக் அண்ட் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜா இருந்தாங்க. இது முடிஞ்ச உடனே ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்தது. எல்லாரும் சொன்னாங்க கட்டாயம் உன்னை ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபை, நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் லெட்டரு, பணம் இதெல்லாம் கொடுக்கணும், பேசணும். நான் சொன்னேன், எதுவும் நான் செய்ய போறது இல்லை. என் தேவனுக்கு நான் பயப்படுறேன். நான் எந்த செகண்ட் வேலையை நான் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா அவர் என்னை தடைக்கப்படுவார். அல்லேலூயா. எக்ஸாம் வெளியில வந்தேன். நாங்க 100 பேர் உள்ள பேட்ச்ல முதல் ரவுண்ட்லயே ஃபர்ஸ்ட் இயர்லயே 48 பேர் ஃபெயில். மீதி உள்ள மொத்தம் அதுல 42 பேர் தான் நாங்க இருந்தோம். அதுல 33 பேர் மட்டும்தான் அவங்க பாஸ் கொடுத்தாங்க. ரொம்ப லோவஸ்ட் பெர்சன்டேஜ் பாஸ் பண்ணாங்க. அதுல எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல, எந்த மணியும் கொடுக்கல. கர்த்தர் எல்லா வச்சிலையும் அழகாய் தேடி வரும்படி உதவி செய்யறார். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன்? இதே காரியம் தான் இன்னைக்கு ஊழியத்திலையும் பார்க்கிறோம். நாங்க இருக்கக்கூடிய 2 இடத்துலையும் யூபியில மதமாற்ற தடை சட்டத்துல நீங்க மாட்டினீங்கன்னா 10 வருஷம் ஜெயில். போன மாசம் தான் அதிகப்படுத்திருக்காங்க. 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம். அதே நேரத்துல நீங்க அவங்கள கட்டாயப்படுத்தி, அவங்கள வசப்படுத்தி அல்லது பணம் கொடுத்தது நிரூபிக்கப்பட்டா ஆயுள் தண்டனை. நேபாள்ல நீங்க மாட்டினீங்கன்னா 5 வருஷம் பெயில்ல வர முடியாத தண்டனை, டிபோர்ட் பண்ணிடுவாங்க. உங்க பாஸ்போர்ட்டை இது பண்ணி முடியாது. இந்தியாவிலையும் அது பிளாக் மார்க் ஆயிடும். அடுத்த முறை நீங்க வேற கண்ட்ரிகளுக்கு போகவே வாய்ப்பு இல்லை. இது ரெண்டும் தெரிஞ்சாலும் இந்த ரெண்டுலையும் தைரியமா சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். ஒரு இடத்திலும் கர்த்தர் கீழே விட வரவில்லை. அல்லேலூயா. அதனால என்ன சொல்ற, தேவனுக்கு நீங்க பயந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய எதிர்ப்புகளுக்கோ, உங்க வாழ்க்கையினுடைய சவால்களுக்கோ, உங்களை நெருக்கிறவங்களுக்கோ, உங்களை அழுத்துகிறவங்களுக்கோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. இந்த சிப்போராள் பூவாள், இந்த சிப்ராள் என்கிற பெண் எபிரேய பெண், பூவாள் என்கிறவள் எபிரேய பெண் கிடையாது, எகிப்திலிருந்து வந்தவள் பூவா. அந்த பெயருடைய பின்னணியில பார்த்தா வரலாறு அதைத்தான் சொல்லுது. ஆனா ஆண்டவர் இவர்களை கொண்டு ராஜாவின் திட்டத்தை, பிசாசின் திட்டத்தை தகர்த்து ஒரு அழகான மோசேயை கர்த்தர் உருவாக்க செய்தார். அல்லேலூயா. மோசேக்கு யாரு காரணம்? இந்த 2 நர்ஸ். இவங்க இல்லாம இருந்திருந்தா மோசே வந்திருக்கவே முடியாது. ஆனா கர்த்தர் இவங்களுடைய குடும்பங்களை என்ன செஞ்சார்? 21வது வசனம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் ஆண்டவர் செய்தார். அதனால தைரியமா நீங்க இருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போல்ட்னஸே நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறதுதான். ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, a man who fears God, he fears nothing. ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா வேற எதற்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது ஒரு மனிதரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி ஆண்டவர் இந்த மங்கி எரிகிற தீய நெறிந்த நாணல கர்த்தர் அழகா பயன்படுத்தி தேசங்கள்ல பெரிய மாற்றங்களை ஆண்டவர் அழகா உருவாக்குகிறாரு. யோசுவாவினுடைய புஸ்தகம் பாருங்க. யோசுவாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம். ஜோஷுவா 2 1வது வசனம் வாசிங்க பாப்போம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீம் என்கிற இடத்திலிருந்து வேவு பார்க்கக்கூடிய 2 மனுஷரை
பார்க்கும்படி ஆ, நீங்கள் போய் தேசத்தையும் ஆ. எரிகோவை பார்த்து வாருங்கள் ஆ, என்றார். ஆ. அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட ஆ. வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து ஆ. அங்கே தங்கினார்கள். இப்ப அந்த கானான் என்கிற அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும். அதுக்கு யோசுவா உள்ள போறாரு. இவரு இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஏற்கனவே போயிட்டு வந்ததுனால அந்த போற இடமெல்லாம் கரெக்டா இருக்குமா, எங்க போய் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. பொதுவா ஊழியத்திலையும் நம்ம இதை செய்வது உண்டு. நாங்க ஊழியம் செய்யக்கூடிய நேபாள்ல 8 மாவட்டங்கள்லயும், பீகார்ல 4 மாவட்டங்கள்லயும், 3 மாவட்டங்கள்லயும் இந்த ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால இப்ப ஒரு 48 மிஷனரிகள் இருக்கிறாங்க. 237 பிள்ளைகள் நம்முடைய பராமரிப்புல இருக்கிறாங்க. ஏழை பிள்ளைங்க, சைல்டு டிராபிக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய விபச்சாரத்துக்கு விற்கப்படுவதற்கு வாய்ப்புள்ள அப்படிப்பட்ட பிள்ளைகளை, அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள், போதைப் பொருட்களுக்கு ஆளாகுவதற்கு வாய்ப்புள்ள பிள்ளைகள், இவர்களெல்லாம் தனியா சேர்த்து நம்ம ஊழியம் செய்கிறோம். இதோடு கூட சபை நிறுவுகிற ஊழியத்தை நம்ம செய்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால இன்றைக்கு நேபாள ஒரு 20 சபைகளை உருவாக்க, அதுல ஒரு 5 சபை கட்டிடங்களை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இங்க யோசுவா அதே போல அந்த தேசத்தை பிடிக்கிறதுக்கு முதல்ல எங்க போகலாம், எங்க செய்யலாம் அப்படின்னு நம்ம அனுப்பும் போது, அந்த வேவுக்காரர் யார் வீட்டுக்கு போறாங்க? ராகாப் வீட்டுக்கு. யார் வீட்டுக்கு போறாங்க? ராகாப். ராகாப் ஒரு வேசி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வேசியினுடைய வீட்டுக்கு இவங்களுக்கு தெரியாது. இவங்க போய் வேகமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இவங்க ஊருக்குள்ள போன உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, யாரோ புதுசா வந்திருக்கிறான்னு சொல்லி ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. அப்ப ராஜாவின் இடத்துல இருந்து போலீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே நேரடியா ஒரு வேசியினுடைய வீட்டுக்குள்ள போனா ரொம்ப செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி டக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டான். அவர் ராகாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இவன் நம்முடைய எதிரி தேசத்தை சேர்ந்தவன், இவனை தேடி போலீஸும் வரப்போகுது, கண்டிப்பா வீடெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. டவுட் வந்து கொஞ்சம் உள்ள வந்து பார்த்தாங்கன்னா ராகாப்பும் மாட்டுவா, எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா ராகாப் தைரியமா சொல்றா, அவங்க 2 பேரையும் வெளியில ஒளிச்சு வச்சுட்டு, அப்படி ஒரு 2 பேர் வந்தாங்க ஆனா போயிட்டாங்க, நீ வேகமா வேற வழியில போய் அவங்கள தேடுன்னு சொல்லி போலீஸ டைவர்ட் பண்ணி விட்டுறான். அந்த பெண் செஞ்சு முடிச்சிட்டு இவங்களை கூப்பிட்டு சொல்றா, நீங்க இந்த வழியா தப்பிச்சு போயிடுங்க, மலையில போய் ஒளிஞ்சுக்கோங்க, ஏன்னா மறுபடியும் போலீஸ் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, நீ இந்த ஊரினுடைய பெண், நாங்க இந்த ஊரை தான் பிடிக்க வர்றோம், நாங்க தான் உன்னுடைய எதிரி, ஆனா எனக்கு எப்படி நீ இவ்வளவு உதவி செய்யற அப்படின்னு கேட்ட பொழுது அவ அழகா ஒரு பதில் சொல்லுகிறார். யோசுவா 2வது அதிகாரம் 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிப்பா. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்வதையும் கேள்விப்பட்டோம். இவ கொஞ்சம் விஷயத்தை கேள்விப்படுறா. அந்த நாட்கள்ல பேஸ்புக் கிடையாது. பேஸ்புக் இருந்தவங்க வனாந்தரத்துல 40 வருஷத்துக்கு பதிலாக 45 வருஷம் ஆயிருக்கு. ஆளாலும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரையா பிடிச்சு மறுபடியும் கொண்டு சேர்க்கறதுக்கு பெரிய கஷ்டமா தான் இருந்திருக்கும். அவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கு. அப்ப பேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப் கிடையாது, நியூஸ் கிடையாது. எப்படி இவளுக்கு இன்ஃபர்மேஷன் பரவுச்சுன்னு தெரியல. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம வாயில நியூஸ் என்ன செய்ய முடியுது, பரப்ப முடியுது. வனாந்தரத்துல எகிப்துல நடக்கிறது எந்த ஊருக்கு வந்திருக்கு? எரிகோ டீ கடைக்கு வந்திருக்கு. பாத்தீங்களா, மக்கள் பேசி 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 இருக்குது, அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அப்போ இவ எதெல்லாம் கேள்விப்படுகிறா? சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை உங்கள் தேவன் வற்றி போக பண்ணி இருக்கிறார், எமோரியரின் 2 பெரிய ராஜாக்களுக்கு நீங்க செய்தது நாங்க கேள்விப்பட்டோம். 11வது வசனம். கேள்விப்பட்ட போது இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் பூமியிலும் தேவனானார். அல்லேலூயா. அத கேள்விப்பட்ட அவ்வளவுதான். அவட்ட பைபிள் கிடையாது, சொல்லி கொடுப்பதற்கு போதகர் வரல, டிராக்ஸ் யாரும் கொடுக்கல, நீ இயேசுவை நீயும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லல, யெகோவா தெய்வத்தை நீயும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல.
இவ்வளவுதான் கேள்விப்பட்டா. அதனாலதான் வேதத்தை நம்ம வாசித்த வசனம் நல்லா சொல்லுது, தங்கள் தேவனை அறிந்தவர்கள். இவ ஒரே ஒரு முறைதான் அந்த தேவனை குறித்து அறிந்தா. அது 2 விஷயம் தான் அவ அறிந்தா. செங்கடலை வற்றி போக பண்ணினார், ராஜாவை ஜெயித்தார். இந்த 2 காரியத்தை இவர் செஞ்சார்னா இவரால எல்லாத்தையும் செய்ய முடியும். செய்ய முடியாத அற்புதம் இல்லை என்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இவளுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. அதனால இவங்க வர்றதுக்கு முன்னாடி அவ மாறிட்டான். இந்த வேவுக்காரர் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இவ தெளிவா இருந்தா, இந்த தேவனே எங்கள் தேவனா இருப்பார். நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு எத்தனை வசனத்து போதுமானது? 2 வசனம். பழைய ஏற்பாட்டுல செங்கடலை பிளந்தாரு, ராஜாவை, பெரிய ராஜாவை முறியடித்தார். இந்த 2 வார்த்தையை கேள்விப்பட்ட அவா தன் வாழ்க்கையே அவர் மாற்ற முடியும் சொல்லி அவரே மிகப்பெரியவர்னு தைரியமா அறிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் தைரியமா ரிஸ்க் எடுத்து அதை மற்ற எந்த காரியங்களையும் குறித்து யோசிக்காம அவ ஆண்டவருடைய பிள்ளைகளோட கூட நிற்கிறார். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அங்க எரிகோவின் ராஜா வைத்திருந்த எல்லா சூழ்ச்சியும் முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி பண்ணதுனால ராகாபுக்கு என்ன கிடைச்சது? ராகாபுக்கு என்ன கிடைச்சது? பண்ணப்பட்ட தேசத்துல நடுவுல குடியிருந்தாங்க. வெரி குட். நீங்க சொல்லுங்க, பைபிள்ல அவங்க பேர் இருக்குது. ஆமென். இயேசுவினுடைய சந்ததியில அவளை கல்யாணம் பண்ணது யாரு தெரியுமா? அது பொதுவா வேசிய கல்யாணம் பண்றதுக்கு யாராவது வாங்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா? நாங்க ஊழியம் செய்கிற இடத்துல தவறுதலா விபச்சாரத்துல விழுந்த பிள்ளைகளை மீட்டெடுத்து நாங்க ரீஹாபிலிட்டேஷன் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். அது தாண்டி சின்ன வயதிலேயே 10 இருந்து 12 வயசுல 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய்க்கு தன்னுடைய பெண் பிள்ளைகளை 2 வருஷத்திற்கு விற்கக்கூடிய குடும்பங்களினுடைய நடுவுல ஊழியம் செய்யறோம். புரோக்கர்ஸ் இந்தியாவில இருந்து வந்து நேபாளல சுற்றி திரிந்து பாம்பேயினுடைய ரெட் லைட் ஏரியாவுக்கும் வெஸ்ட் பெங்காலினுடைய ரெட் லைட் ஏரியாவுக்கும் ஓடக்கூடிய அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள இருந்து இவங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நெட்வொர்க் அங்க வச்சிருக்கிறாங்க. அதுலயும் இணைந்து எப்படியாகிலும் இவருடைய வாழ்க்கை காப்பாற்றப்படணும். அதனால இப்படிப்பட்ட ஜனங்களுடைய எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். சாதாரணமா அதுல இருந்து வெளியில வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, எங்க கொண்டு வந்தது சந்தோஷம், அது ஒரு நிறைய வேலை. விபச்சாரத்துல ஈடுபட வைக்கிறதுக்கு அவங்க எங்களுக்கு போதை ஊசியை கொடுத்துதான் செய்வாங்க. எங்களுக்கு விருப்பம் இருக்காது. எங்களை சாராயம் குடிக்க சொல்லுவாங்க, கஞ்சா அடிக்க சொல்லுவாங்க, எடுக்க சொல்லுவாங்க, ஸ்மோக் பண்ண சொல்லுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா வேற வழி இல்லை, எப்படியாவது குடும்பத்தை செய்யணும். இதுல உள்ள வந்தாச்சு, இனி வாழ்க்கை இல்லை, இதுதான் நமக்கு என்று சொல்லி நாங்க பிக்ஸ் பண்ணி தான் நாங்க இருந்தோம். ஆனா நீங்க எங்களை வெளியில கொண்டு வந்தது நல்லது. ஆனா இப்ப நாங்க என்ன செய்யறது? சாப்பாட்டு எங்களுக்கு வேணுமே, வேலை வேணுமே, வீடு வேணுமே அப்படிலாம் கேட்பாங்க. இவ அப்படி எதுவுமே கேட்கல. அப்படிதானே? எப்படி இதே ராகாப் இடத்துல வேற யாராவது நம்ம இருந்திருந்தோம்னா, நாங்க இருந்திருந்தோம்னா என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா? உங்களுக்கு இவ்வளவு பண்ணியாச்சு, அதனால இந்த சிட்டியை பிடிச்ச உடனே சிட்டியில இருக்கக்கூடிய கிங்குடைய பேலஸ் நம்மகிட்ட கொடுத்துருங்க, அதை சுற்றி இருக்கிற 2 தோட்டம், ஒரு 25 ஏக்கரை நம்ம வீட்டாள் பேர்ல எழுதிருங்க, ஒரு 4-5 வண்டியில ஒரு 10 வண்டிய எரியோல இருக்கிற வண்டியெல்லாம் யாருக்கு? எனக்கு கொடுத்துருங்க. இத கேட்டிருந்தா யோசுவா கொடுத்துருப்பாரா? கொடுத்துருப்பாரு. ஏன்னா எரியோல இருக்கிறது எதையும் எடுக்க கூடாதுன்னு ஆண்டவர்னு சொல்லிட்டாரு. சரி, எடுக்கதான் முடியல, டொனேட் ஆகுது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை டொனேட் பண்ணிட்டு சந்தோஷமா வந்திருப்பாங்க. இவ என்ன தெரியுமா கேட்டா? பாத்தீங்களா? 2வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. என் தகப்பனையும் தாயையும் சகோதரரையும் சகோதரிகளையும் எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவன சாவுக்கு தப்புவிக்கும்படி யோசித்து பாருங்க. இவ என்னென்னவோ கேட்டிருக்கலாம். என் தகப்பனுடைய ஜீவன் தப்புவிக்கப்படணும், என் தாயுடைய ஜீவன் தப்புவிக்கப்படணும், என் சகோதரர் சகோதரி, தகப்பன் தாய் சகோதரன் சகோதரி இத்தனை பேர் இருந்தும் இவளை என்ன வேலைதான் பண்ண வச்சாங்க? விபச்சாரம் தான் பண்ண வச்சாங்க. அவ என்ன கேட்டிருக்கிறோம்?
அவங்க அம்மாவை பார்த்து, ஏம்மா நான் உன் பிள்ளை விபச்சாரம் பண்ணிதான் சாப்பிடணுமா? அண்ணா நான் விபச்சாரம் பண்ணிதான் சாப்பிடணுமா? எனக்கு நீ உதவி செஞ்சிருக்கலாமே அப்படித்தானே கேட்டிருக்கணும். அவங்க மேல ஒரு கோபம் தான் இருக்கணும். ஏன்னா நான் நேபாளில பார்த்திருக்கிற இந்த பிள்ளைங்க கிட்ட கேட்கும் போது அவங்க அம்மா அப்பா மேல அவங்களுக்கு கடுமையான கோபம் வரும். எங்க அம்மா அப்பா எனக்கு சரியா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஏன் போக போறேன்? எனக்கு அவங்க எல்லா காரியங்களையும் செய்ய முடியாம என்னுடைய சரீரத்தை வச்செல்லாம் அவங்க வாழ்றாங்க. அப்படிதான் கோவப்படுவாங்க, எமோஷனல் ஆவாங்க. ஆனா இவளை பாருங்க, எந்த தாய் அவளை தப்பு வைக்கல, எந்த தகப்பன் கரிசனை எடுக்கல, எந்த அக்கா உதவி செய்யல, எந்த அண்ணன் ஓடி வரல, அவர்களுடைய ஜீவனையும் தப்பு வைக்கணும்னு ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ராகாப்ப கர்த்தர் எங்க கொண்டு வந்தாரு? இயேசுவினுடைய சந்ததியில கர்த்தர் அழகா கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு மற்றவர்கள் மேல உள்ள ஒரு கரிசனை, மற்றவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாரம் இது வந்துருச்சுன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய முதலாம் வருகைக்கு ராகாபினுடைய சந்ததியை கர்த்தர் பயன்படுத்தினார். இப்ப இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கும் இதே கரிசனை மாத்திரம் நமக்கு இருந்தா போதும். நம்ம ஜீவனே அழிந்து போயிருந்தாலும், நம்ம ஜீவனை இதுவரைக்கும் தகர்ந்து போயிருந்தாலும், இன்றைக்கு ராத்திரி ராஜாவை கொண்டு வரக்கூடிய சந்ததியில கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் ஆச்சரியமா அவர் செய்ய வைக்கிறார். அதனாலதான் சல்மான் என்று சொல்லக்கூடிய, சல்மான் கான் சொல்லிடாதீங்க, சல்மோன் அல்லது சல்மான் என்ற பெயருடைய அந்த யூதாவினுடைய இவரை திருமணம் பண்ணினார். இதுல என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இந்த கானானுக்குள்ள போனதுல ரெண்டு பெரிய ஹீரோ இருந்தாங்க. யாரு? யோசுவா இருந்தா, காலேப் இருந்தான். அப்ப யார் சந்ததியில? யோசுவா சந்ததியில ஆண்டவர் வர முடியாது. ஏன்னா அவன் என்ன கோத்திரம்? எப்ராயிம் கோத்திரம். ஆனா காலேப் என்ன சந்ததி? யூதாவின் சந்ததி. ஏங்க ரெண்டு ஹீரோவை நீங்க உள்ள கொண்டு போனீங்க ஆண்டவரே. காலேப்பினுடைய மருமக வயசுல நீங்க வந்திருக்கணும். காலேப்பினுடைய மகள் அக்சாலுடைய சந்ததியில நீங்க வந்திருக்கணும். ஆனா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல ஒரு நியமம் வச்சிருந்தாரு. வேசி தனம் செய்கிறவர்கள் 10 தலைமுறை வரைக்கும் சபைக்கே வரக்கூடாது. உபாகமம் 23. ஆனா கானானுக்குள்ள போன உடனே ராகாப்ப வச்சு அதையே மாத்தி அவளுடைய சந்ததி கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தையே இந்த ஒரு பெண்ணை வைத்து மாற்றுகிறார். அப்படிப்பட்ட நபராக நீங்க மாற முடியும். You can be the trend changer. You can be the transformation unit. என்ன இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியும். கர்த்தர் ஆச்சரியமா அதை மாற்ற முடியும். முடிக்க போற கடைசி ஒரு மனிதனை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். மூணாவது கடைசியா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மனிதன், புதிய ஏற்பாட்டினுடைய முதல் குழந்தை. புதிய பாட்டுல பிறந்த முதல் குழந்தை யாரு? யோவான் ஸ்நானகன். அவனை குறிச்சு அழகா ஒரு வசனம் போட்டிருக்குது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். மார்க்கு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் மழைக்குடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காற்றினையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். யோசித்து பாருங்க. இதே போல பதரையின் மாதிரிதான் அன்னைக்கு இருந்த இஸ்ரேலுக்கு வெளியே இருந்த கிளைமேட் இருந்திருக்கும். இதுல சாதாரண நம்ம காட்டன் சட்டை போட்டாலே எனக்கு தெரியும் கப 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 கபன்னு எரியுது. பதரையில முட்டையை உடைச்சு ஆம்லேட்டே போட வேண்டாம், வெளியில வச்சா அதுவே ஆம்லேட் ஆயிரும் போல, அவ்வளவு சூடு இருக்கு. அது அடிக்கிற வேர், அந்த சல்ட்ரி கிளைமேட் தாங்க முடியாத மாதிரி இருக்கு. அதனால வெளியில இருந்து வர்றவங்க தலையை ஏசிக்கு உள்ளேயே விட வேண்டிய சூழ்நிலை. அந்த அளவுக்கு ஹீட்டு மற்ற காரியங்கள் எல்லாம். ஆனா இதனுடைய நடுவுல யோவான் எப்படிப்பட்ட உடைய தெரிஞ்சிருந்தானா? ஒட்டக மயிர் எப்படி இருந்துச்சு யோசித்து பாருங்க. கடினமான ஒரு ட்ரெஸ் அது. 2வது வெட்டுக்கிளியை தான் சாப்பிடணும், காட்டு தேனை தான் புசிக்கணும். இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெஸ்ட் ஃபுட் திராட்சை ரசம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெஸ்ட் திங் மற்ற காரியங்கள், அதுல ஆட்டு இறைச்சிகள் மற்றவைகள். ஆனால் இவனோ தன்னை தேவனுக்கென்று வேறு பிரித்தபடினால வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய்
இவன் வாழ வேண்டும் என்கிற தேவ அழைப்பினால தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒரே பிறந்த ஒரு 90-100 வயசுல பிறந்தான். ஆனா அம்மா அப்பாவும் இதுக்கு தைரியமா ஒத்துக்கிட்டாங்க. பிள்ளையை கொண்டு போய் விட்டாங்க, வனாந்திரத்துல கொண்டு போய் விட்டாங்க. சாப்பாடு அங்க கிடைக்கிற வெட்டுக்கிளியை சாப்பிட்டு போப்பா, குடிக்கிறதுக்கு அங்க இருக்கிற தேன் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டுக்கோ. ட்ரெஸ் உனக்கு ஒட்டகமயிர் ஓடதான், வேற வழி கிடையாது. ஏனென்றால் எலியாவை அடையாளம் நீ தான் காமிக்கணும். அப்ப எலியா போட்டு ட்ரெஸ் ஒட்டகமயிர் ஓட 2 ராஜாக்கள் 1ல படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். அதே இடத்துல வந்து நிக்கிறான். மேசியா இயேசுவினுடைய ராஜ்யம் அவருடைய வருகை வர்றதுக்கு இவன் தன்னுடைய அழைப்பிற்காக எடுத்த தியாகம் ரொம்ப அதிகம். கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். இவனை குறிச்சு இயேசு சொல்லுகிறார், யோவான் 5:35. வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். அவனை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோவான் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி இருந்தான். அவன் ஒரு டார்ச் லைட் கிடையாது. டார்ச் லைட்ல பேட்டரி முடிஞ்சு போச்சுன்னா வேற பேட்டரியை மாத்திரலாம். ஆனா மெழுகுவர்த்தியில வெளிச்சம் வரணும்னா மெழுகு என்ன ஆகணும்? உருகிக்கிட்டே இருக்கணும், கடைசியில காணாம போகும். அப்பதான் வெளிச்சம் வரும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஆண்டவர் அழகா சொல்றாரு. என்னென்ன தியாகங்கள் எல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை காரியங்களும். ஒருவேளை ஒரு 90 வயசுல ஒரு பிள்ளை பிறந்திருந்தானா அந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்த்திருப்போம்? கீழே விட்டுருக்க மாட்டோம், அப்படித்தானே? இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்த குழந்தை, பல வருஷங்களுக்கு பின்பு ஆண்டவர் தந்த பிள்ளை. அதனால எதுவும் இதன் மீது பற்றக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமா அந்த குழந்தைய வளர்ப்போம். ஆனா எலிசபெத்துக்கும் சகரியாவுக்குமாய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பிள்ளை நன்றாய் வளர்வது முக்கியம். ஆனால் என் பிள்ளையின் மூலமாய் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்னவோ அது நிறைவேறுவது முக்கியம். நம்ம பூரணமா ஒப்பு கொடுத்து பிள்ளைய ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடல, பிள்ளைய வனாந்தரத்துல கொண்டு போய் விட்டாங்க. இதுக்கப்புறம் அவன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு என்ன செஞ்சான்? ஒண்ணுமே போடப்படல. சகரியா சீக்கிரமாகவே மரித்து போய்விட்டார். எலிசபெத்தினுடைய நிலைமை நமக்கு தெரியாது. யோவான் கடையும் அவனுடைய தலைய வெட்டி எடுத்து அதுக்கும் அவன் ஆயத்தமா இருந்தான். அவன் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தான்னா பிலிப் அன்னைக்கு அவனை விட்டுருப்பான். ஆனா அவன் காம்ப்ரமைஸ் பண்ணவே விரும்பல. இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி அவன் தைரியமா சொல்லி கொடுத்தான். சுவிசேஷத்துக்காக, ஆண்டவருடைய பணிக்காக, அழைப்பிற்காக இந்த தியாகத்தை அவன் செய்யறதுக்கு ஆயத்தமா இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம். இயேசுவனை பத்தி என்ன சொல்றாருன்னு பாருங்க. 27-28வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், போய் ஆயத்தம் பண்ணுவான். He is the one who was marked well before. 28. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஆளாயிட்டார் பாருங்க. ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அவன் தான் அந்த டாப் 1 ஆண்டவருடைய கேடர் படி. எப்படிங்க டாப் 1 கேடரு? வனாந்தரத்துல கடந்தா அவன் போடுற ட்ரெஸ்ஸே ஒட்டகமயிரோட ஏழை யூதர்கள் அணியக்கூடிய ஒரு காரியம். ஒன்றுமில்லாத யூதர்கள் சாப்பிடுகிற வெட்டுக்கிளியும் தேனும் ஆதிவாசி யூதர்கள் சாப்பிடக்கூடியதை சாப்பிட்டு அவன் எப்படிங்க ஸ்திரீகளிடத்துல பிறந்தவன் அவன் தான் பெரியவன் சொல்ல முடியும்? வேர்ல்டுக்கு நம்பர் 1 யாரு? யோவான் தான். ஏன்னா தேவ ராஜ்யத்தினுடைய பணிக்காகவே எல்லாத்தையும் ட்ரெஸ் கொண்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சான். எங்ககிட்ட எங்களோட கூட சேர்ந்து நேபாள ஊழியம் பண்ற ஒரு சகோதரி இருக்காங்க, காயத்ரி. ஒரு பிராமண குடும்பம் சேர்ந்தவங்க. அந்த பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விதம் ரொம்ப ஆச்சரியமான விதம். ஜாப்பான் வடக்கு நேபாள் பகுதியில தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட சூழ்நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6-7 6வது படிக்கிற அந்த டைம்ல
அவளுக்கு போலியோ வியாதி வந்தது, போலியோ மைலைட்டிஸ். 2 காலும் பக்கவாதத்துல செயல் இழந்து போச்சு. அப்போ அவங்க அம்மா அப்பா ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல், ஒன்றும் முடியாது, இதுதான் பெர்மனன்ட் சொன்ன உடனே அவளை அப்படியே விட்டுட்டாங்க. நீ ஸ்கூலுக்குலாம் நீ போக வேண்டாம், நீ இங்கே இருன்னு சொல்லி. ஆனா இவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம லைஃப்னு சொல்லி. அவங்க டீச்சர் அவளை தேடி வந்தாங்க, அவள் மிஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. அவங்க டீச்சர் தேடி வந்து அவளை என்கரேஜ் பண்ணாங்க, அவங்க அம்மா அப்பாட்ட பேசினாங்க. சரி, அந்த டீச்சருடைய கம்பல்ஷனால மறுபடியும் எதிர்த்தாப்புல இருந்த ஒரு மிஷன் ஸ்கூலுக்கு அவளை அனுப்புனாங்க. இவ ஒரு நாள் போயிட்டு வரும்போது புக்ல இருந்து பேக்ல இருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்து படிக்கிறத அவங்க அப்பா பார்த்த உடனே பயங்கர அடி. அன்னைக்கு அடிச்சு ஃபுல் புதிய ஏற்பாடு ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அவங்க மேடம் வந்தாங்க, அவங்க அம்மாவும் திட்டினாங்க, உங்களை நாங்க படிக்கிறதுக்கு தான் அனுப்பணும், இந்த மதம் மாற்றத்துக்கு நாங்க அனுப்பலன்னு சொல்லி கடுமையா திட்டி அனுப்பிட்டாங்க. டீச்சருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் கடைசி அவ இன்னொரு முறை அவங்களை மறுபடியும் சந்திக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு வந்த போது அவ கேட்டா, மிஸ் எனக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு புதிய நியூ டெஸ்டமெண்ட்டை மட்டும் கொடுத்துருங்க, எப்படியாவது கொடுத்துருங்க, எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி. இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. அவங்க அம்மா பார்த்து மறுபடியும் அடி, அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை கண்டிப்பா நீங்க கொலையே செஞ்சுடுவாருன்னு சொல்லி அவங்க கிழிச்சு போடும் போது அதுல சில பேப்பரை மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதை பாத்ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சு அதை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் தன்னுடைய டீச்சருக்கு ஒரு சின்ன நோட் போட்டு எழுதுனா, இது எப்படியாவது இந்தியாவுல உள்ள ஏதாவது கிறிஸ்டியன் ஹோம்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னை முயற்சி பண்ணுங்க, ஏசு இல்லாமல் என்னால வாழ முடியாது. டீச்சருக்கு ஒரே பயம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அவ சொன்னா, நீ எந்த இடம் என்ன காரியங்கள் இதை மட்டும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நான் போயிடுவேன். அதுக்குள்ள அவள் ஒரு 16-17 வயசு வந்திருந்தா. ஒரு நாள் அவள் அந்த டீச்சர் எல்லா காரியங்களையும் சொன்ன பொழுது அங்க இருந்து வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பா வெளியே போயிருந்த டைம்ல தன்னுடைய ட்ரெஸ், அப்பா அவளுக்கு கொடுத்திருந்த பாக்கெட் மணி இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஜாப்பால இருந்து பீர்கஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியா நேபாள் பார்டர்ல வந்து அங்க இருந்து யூபிக்கு டிராவல் பண்ணி அவங்க சொன்ன அட்ரஸுக்கு வந்து சேர்ந்தா. அவ நினைச்சா லைஃப் ரொம்ப இனிமே சந்தோஷமா இருக்க போகுது, வீட்டுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம்னு சொல்லி. ஆனா அவ வந்து சேர்ந்த இடத்துல ஒரு துக்ககரமான காரியம், அங்க இருந்த கிறிஸ்தவ ஒர்க்கரே அவளோடு தவறாக நடக்க முயற்சி செஞ்சாரு. இது அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியானது. அந்த ஹோம்ல இருந்து நைட்டோட நைட்டா தப்பிச்சு லக்னோ யூபியினுடைய தலைநகர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இரவு நேரத்துல அவ எங்க போய் தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்ப கேரளாவை சேர்ந்த வாலிபர்கள் மத்தியில ஒரு பிரதர் அவரை சந்திச்சு, நீ எங்கம்மா, நீ நேபாள் பொண்ணு மாதிரி இருக்கிறே, இங்க என்ன செய்யறன்னு கேட்ட பொழுது என்னுடைய சூழ்நிலை இதுதான் சொல்லி அவள் அழுதுருக்கிறார். உடனே அவளை சிஎம்சி லூதியானா பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய நியூராலஜிஸ்ட், கிறிஸ்டியன் நியூராலஜிஸ்ட், அவருடைய அட்ரஸை கேட்டு அவர் மூலமாய் நடத்தப்படுகிற இன்னொரு பராமரிப்பு இல்லத்துக்குள்ள கொண்டு போய் திரும்ப அவங்க இவளுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல்லாம் பண்ணி கர்த்தருடைய கிருபையினால 2-3 சர்ஜரி பண்ணி கேலிபர் போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. 2 ஸ்டிக்கை வச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அவங்க அந்த டாக்டர் சொன்னாங்க, உனக்கு சின்ன சின்ன அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்னுடைய நாங்க சொல்லி கொடுத்துடுறோம், உனக்கு ஜீவனுக்கு ஏற்ற வழியை நம்ம உண்டாக்கிறோம்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்ச பொழுது, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் இவரை சந்திக்கிறேன் என்னுடைய நண்பனின் மூலமா. அவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு பிள்ளையை தெரியும், அவள் நேபாளிலே ஊழியம் செய்யணும்னு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறா, அதனால நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி சரின்னு சொல்லி உள்ள வரும்போது நான் பார்த்தா 2 கால்லையும் அவளுடைய அந்த கையில அவளை எந்த பேக்கோ மற்றதோ வெயிட்டோ எடுக்க முடியாது, அந்த கேலிபர் கிரட்சஸ் இதை வைத்துக் கொண்டுதான் நடந்து வந்தான். எனக்கு ஒரே அதிர்ச்சி. முதல்ல பெண் பிள்ளை, ஒரு 22 வயது, 22 இருந்து 23 வயசு இருக்கும் என்னை சந்திக்கும் போது. 2 காலும் நடக்க முடியாது, கேலிபர் போட்டிருக்கிறார். இவ்வளவு நான் எப்படி நேபாள் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு அவளை உட்கார வச்சு கேட்ட பொழுது அழுது கொண்டே இதெல்லாம் சொன்னான். நான் கேட்டேன், நீ ஏன் நேபாள்ல ஊழியம் செய்யணும்னு விரும்புற? அவர் சொன்ன காரியம் தான் இது. ஐயா, எனக்கு இப்போ கால் எனக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, நான் நடக்க முடியும், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, என்னை பாதுகாப்பதற்கு அந்த கிறிஸ்தவ நிறுவனம் அழகா எனக்கு உதவி செய்து விட்டார்கள், என்னை திருமணம் செய்வதற்கு ஆயிட்டார்கள். ஆனால் எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் இரவில் ஜெபிக்கும் பொழுது என் தாய் தகப்பனுக்கு யார் ஆண்டவரை சொல்லுவது? என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்ப பின்னணி
மலை பகுதியை சேர்ந்த பிராமணன், சேத்ரி ஃபேமிலி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்திற்குள் யாரும் உள்ள போக முடியாது. அதனால நானே போக வேண்டும் என்று ஆண்டவரால பாரப்படுத்தப்பட்டேன். நான் அங்க போனா அவர்களை என்னை ஆவண கொலை கூட செய்ய முடியும். ஆனாலும் எனக்கு அது பரவாயில்லை. என் சொந்த குடும்பத்திற்கு ஒரு முறை சுவிசேஷம் சொல்லிவிட்டு நான் மரிப்பதற்கும் ஆயத்தம். ஆகவே நீங்க என்னை கட்டாயம் கூட்டிட்டு போகணும். நான் சொன்னேன், அம்மா நீ 1 மாசம் நீ வெயிட் பண்ணு, இது ஒரு ரிஸ்கான ப்ரொசீஜர், ரிஸ்கான காரியம். ஆனா 1 மாசம் கழிச்சு என்னுடைய நண்பனை நான் கால் பண்ணும் போது அவர் சொன்னா, இல்ல அவன் ஆல்ரெடி கிளம்பி போயிட்டான். சோ அங்க போய் இன்றைக்கு அந்த ஜாப்பா பகுதிகளில் அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்க. அல்லேலூயா. ஏன் நான் நல்ல சேஃப்டியான ஒரு இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்தார், என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை செய்து முடித்தார். நம்ம திருப்தியா இல்லை. என்னுடைய அழைப்பு என்ன, நான் எதை செய்து முடிப்பதற்கு தேவன் என்னை வைத்திருக்கிறார். அந்த ஒரு கேள்வி அவளை எந்த தியாகத்திற்கும் ரெடியாச்சு. யோவான் ஸ்நானகன் அவனை ஒட்டகமயிர் உடைய தரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், வெட்டுக்கிளியை சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும், எது எல்லாவற்றுக்கும் வனாந்திர வாழ்க்கையா இருக்கட்டும், ஆயத்தப்படுத்தினது என்ன? தேவன் என்னை அவருடைய சத்தமாய் அழைத்திருக்கிறார். அந்த ஒரு காரியம் தான் அவனை எரிந்து பிரகாசிக்க விளக்காய் மாற்றினது. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம், நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இரவில அப்படி சாதிக்கக்கூடியவர்களாக தேவனை அறிந்தவர்கள், அதற்கு ஏற்ற திடம் கொண்டு அவர்கள் சாதிப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எத்தனை காரியங்களை கண்டு நீங்க பயப்படுறீங்க, அரசாங்கங்கள் அல்லது ராஜாக்களின் உத்தரவுகளை கண்டு நீங்க பயப்படுறீங்க, உங்க வாழ்க்கையின் சவால்களை கண்டு நீங்க பயப்படுறீங்க, வியாதிகளை கண்டு பயப்படுறீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. சிப்பிரால் பூவால் ஒரே ஒரு காரியத்தை முடிவு பண்ணாங்க. என்ன செய்யணும்னு தெரியாது, ஆனால் மற்ற எல்லாவற்றுக்கும் பயப்படுவதை காட்டிலும் நாங்கள் தேவனுக்கு பயப்படுவோம். Let us fear God so that we can fear for nothing. வேற எதுக்கும் நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லி அந்த 2 பெண்கள், அதுவும் ஒன்று அவள் ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்தவள் பூவா, ஒருவேளை அடிமையாய் வந்திருக்க கூடும், அவளை சிப்பிராள் தயார்படுத்தி இருக்க கூடும் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அடிமையாய் வந்த பிள்ளை கூட தைரியமாய் தேவனுக்கு பயப்பட நின்றதுனால வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தர் தடைக்க பண்ணினார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களை தடைக்க பண்ணுவதற்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆண்டவரை நாங்க மற்ற எதுக்கும் பயப்பட போறதில்லை, உமக்கு பயப்படுவோம், உம்மை ஆராதிப்போம், உம்மை கனப்படுத்துவோம். பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஆண்டவரை அதிகமாய் கனப்படுத்துவது, அதுதான் பயப்படுறது ஆண்டவருக்கு. The more reverence for God. 2வது காரியம், ராகாப் முழுவதும் கெட்டு போன ஒரு வாழ்க்கை, ஆனா ஆழமான ஒரு விசுவாசம். செங்கடலை வற்றி போக செய்தவர், 2 எமோரியனுடைய தலையை எடுத்தவர், கெட்டு போன என் வாழ்க்கையை கட்டி எடுக்குவார். அல்லேலூயா. அதனாலதான் அவ பிச்சை மாதிரி கேட்டா, என் வாழ்க்கை மட்டுமல்ல, ஈவு இரக்கமற்று என்னையும் கூட நேசியாமல் இருக்கிறேன், தாய் தகப்பன் சகோதரன் யாரா இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே அழித்து விடாதிரும், அவர்களை காப்பாற்றும் கெஞ்சினாள். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். ஆழமான விசுவாசம் நம்ம வாழ்க்கையை கட்டுறது மட்டுமல்ல, நம்ம நேசிச்சவங்களை, நம்மளை நேசிக்காதவங்களை, எத்தனை பேருடைய வாழ்க்கையை நம்ம கட்டுவதற்கு நாம காரணமா மாற முடியும். அல்லேலூயா. தைரியமா அந்த காரியத்தை நீங்க விசுவாசத்துல நில்லுங்க, விசுவாசத்தினுடைய ஆழங்கள்ல நில்லுங்க. தேவனே ரட்சிக்கிறவர் என்பதுல தைரியமா இருங்க. கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய முடியும். கடைசியா, உங்களை ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தார்? உங்க அழைப்பு என்ன? ஏன் உங்களை பகையில வச்சிருக்கிறார்? ஏன் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார்? அத ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த அழைப்பை நோக்கி உங்களுடைய கவனத்தை திருப்பும் பொழுது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நீங்கள் மாற முடியும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அல்லேலூயா. கூயவனே கூயவனே அழைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே
என்னை கண்ணோக்கி பாரும். களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான், பாத்திரம் நான், நிரம்பி வழியும் பாத்திரமா. காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் இந்த ராத்திரியிலே வனையும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, இரவு வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குயவன் கையில் களிமண் நாங்கள் சுவாமி. இந்த இரவில கர்த்தர் எங்களை கரங்களில் எடுத்ததற்காய் நன்றி. எளிய எங்களை வணைந்ததற்காய் நன்றி. மங்கி எரிந்த எங்களை, நெறிந்த நாணலை போல இருந்த எங்களை கர்த்தர் சாதிக்கிற பாத்திரங்களாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. நாங்களும் உமக்காய் எழுப்பி பிரகாசிக்க போகிறதற்காய் நன்றி சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரே இந்த தேசத்திலே வந்த நோக்கம் எங்களை கொண்டு நிறைவேற போகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். அருமையான இந்த முழு கூடுகை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவர்களுடைய எல்லா பிரயாசங்களையும், ஆண்டவரே எல்லா தொழில்களையும், ப்ரொஃபஷன்ஸையும், பிள்ளைகளுடைய படிப்பையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வாரத்துல மகிமையான காரியங்களை அவங்க பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அருமையான மைக்கேல் அக்காவை அவருடைய ஜெபங்களுக்காக ஆண்டவரே அவங்க திறந்து கொடுத்து செய்கிற இந்த ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி அநேக ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க இங்கு வரத்தக்கதாய், கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாய், அவருடைய வாழ்க்கை உருவாக்கப்படத்தக்கதாய் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதத்துக்கான ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரன் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் தயவும் நம் அனைவரோடும் கூட இயேசுவின் இரண்டாம் வருகை மட்டும் அவருக்கென்று சாதிக்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் தொடர் நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனுக்கு இல்லை ஒருங்கு உண்டாக்கிய தேவாதி Hallelujah. 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 கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தோடு கடந்து செல்வோம். Praise the Lord.
क्या